கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வேதம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. நாம் ஆராதிக்கிற, நாம் வணங்குகிற தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஒருவனுக்கு மேன்மையை கொடுத்து இன்னொருவனை தாழ்த்துகிறவர் அல்ல. ஆகவே கர்த்தர் எல்லாருக்கும் உண்மையாய் அவரை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பட்சபாதம் இல்லாதபடிக்கு அவர் உதவி செய்கிறார். முதலாவதாக, அவர் வாக்குத்தத்தத்தில் பட்சபாதம் இல்லாதவராக இருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்டு, நாம் தேவனுடைய மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவருடைய கற்பனைகளுக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கர்த்தர் வாக்குத்தத்தங்களில் பட்சபாதம் காண்பிப்பது இல்லை. ஆபிரகாமினுடைய வாழ்க்கையை பாருங்கள். தனி ஒரு மனிதனாக இருந்த பொழுது கர்த்தர் அவனை கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறார். கடலின் மணலை போல, வானத்தின் நட்சத்திரங்களைப் போல உனக்கு உண்டான சந்ததியை ஆசீர்வதிப்பேன். அப்படியே கர்த்தர் ஆசீர்வதித்தார், அப்படியே மேன்மைப்படுத்தினார். அவர் வாக்குத்தத்தத்தின் தேவன். யோசுவா சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு சொன்ன நல்வார்த்தைகளில் ஒன்றும் கீழே விழுந்து விடவில்லை, எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றினார். ஆகவே தான் அவர் சொல்கிறார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். சாமுவேல் அப்படியாக சொல்லுகிறார், அவர் சொன்ன நல்வார்த்தை ஒன்று கீழே விழலை. ஆகவே இந்த நாளிலும் நாம் அவரிடத்தில் பட்சபாதத்தை நாம் பார்க்கவே முடியாது. யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், நீ மீண்டுமாய் உன் தகப்பன் வீட்டிற்கு திரும்பி வருவாய், நான் உன்னோடு கூட இருப்பேன். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் யாக்கோபோடு கூட இருந்தார், கைவிடவில்லை. இப்படியாக வேதத்தில் நாம் அநேக சம்பவங்களை பார்க்க முடியும். பேதுருவை பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இன்று வரை 20 நூற்றாண்டுகள் கடந்து விட்டது. பாதாளம் எவ்வளவோ தன்னை முயற்சித்தது, பிசாசு முயற்சித்தான், சபையை உடைக்க முடியவில்லை. நாளுக்கு நாள் சபை பெருகிக் கொண்டே வருகிறது. ஆகவே கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இன்னும் அநேக காரியங்களை நான் சொல்லிக்கொண்டே போக முடியும். ஆனால் இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவ பிள்ளையே, அவர் வாக்குத்தத்தத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அதே வண்ணமாக நியாய தீர்ப்பிலும் அவர் பட்சபாதம் காண்பிக்க மாட்டார். நிச்சயமாக நியாய தீர்ப்பு ஒரு நாள் வரும். அன்றைய நாளிலும் அவர் பட்சபாதத்தோடு கூட நியாயம் தீர்க்க மாட்டார். ஆகவே நாம் செய்த நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் ஒரு நாள் அவருக்கு முன்பதாக நிற்போம். பட்சபாதம் இல்லாதபடிக்கு நியாயம் தீர்ப்பார். எப்படியாக அவர் வாக்குத்தத்தத்தில் பட்சபாதம் இல்லாதவராக இருந்து உயர்த்துகிறாரோ அதே வண்ணமாய் கடைசி நாளில் அவர் நமக்காக நம் முன் நிற்கும் பொழுது நியாயாதிபதியாக வருவார். நம்முடைய இதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் நியாய தீர்ப்பில் அவருக்கு முன்பதாய் நிற்கும் பொழுது அவருக்கு முன்பதாக நாம் எல்லாவற்றையும் கணக்கு கொடுக்க வேண்டும். நாமே ஆராய்ந்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவோம். நாம் இன்னும் உலக பிரகாரமாக மாய்மாலமான மானசீகமான வாழ்க்கை அல்ல, கர்த்தர் விரும்புகிற பாதையில் நாம் நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகள் உண்மையிலே இன்னும் அதிகமாக வளர்ந்து வர கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.